ஷோ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஷோ ஆரம்பிச்ச வரைக்கும் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் கேட்குறது, 4 முனை போட்டின்னு ஆரம்பிக்கப்பட்ட 2026 பேரவைத் தேர்தல் மும்முனையில் முடிந்ததா? மே 4 வரப்போகும் முடிவுகள் என்ன? திமுகவிலிருந்து செய்தித்தாக்கு அண்ணன் வணக்கம். அதிமுகவிலிருந்து புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அண்ணன் வணக்கம். அரசியல் விமர்சகர் பாண்டியன் வணக்கம். ஊடகவியலாளர் புண்ணியவளவர் வணக்கம். புண்ணியவளவர் உங்களிருந்து ஆரம்பிக்கலாம். 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர்னு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இது ஒரு மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது அப்படின்னு வெளியிலிருந்து வர தகவல்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குது. தோற்றம் உண்மையாக எப்படி இருக்குது ஃபீல்டு? இல்லை, தோற்றம் உண்மையானா இன்றைக்கி சோஷியல் மீடியாவினுடைய இம்பேக்டிலிருந்து அது அப்படி தான் தெரியுது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு வரலாற்று நெருக்கடி தனித்தனியாக இருக்குது. அதில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு விஜயம் உள்ளே வந்திருக்கிறாரு. இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொண்டு போகக்கூடிய அப்கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நம்மளால் அந்த வரலாற்று நெருக்கடிக்கு வரேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 முறை ஒரே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. 67 அண்ணா எம்பி கேண்டிடேட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நெருக்கடி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக தோல்வி அடைந்ததில்லைங்கிறத தன்னுடைய காலத்தில் அப்படி ஒரு பழி வந்துருமோன்னு அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 2த்துக்கும்ன்றது தான் இப்போ குறுக்கால தமிழக வெற்றி கழகம். இதில் மற்ற 3 பேர் அஃப்கோர்ஸ் நமக்கு மெஷினில் பார்த்துருந்தோம்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சி, மாநில கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி விவசாயிங்கிறது இந்த ரேஸில் இருந்து உரையாடலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியலுக்கே வராத ரஜினிக்காக நம்ம 100 டிபேட் நடத்தியிருப்போம். 16 வருஷம் கட்சி நடந்த சீமானவர்களை மீடியாவும் அந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போனோமாங்கிற ஒரு கேள்வி. அது ஒரு ஓரம் வச்சோம்னா, நம்மளாம் மீதி 4 முனைகள் அவங்களாம் இப்போ வருத்தம் வரப்படுவாங்க. சசிகலா அம்மையாரோ இல்லை வேல்முருகன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு 60 தொகுதியில் போட்டாலும் இந்த வருத்தங்களை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது, தாவேக்கா பேரலல் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. நம்ம 3 முனை போட்டி ஆகிடுச்சாங்கிறோம். அவங்க அந்த கட்சியில் என்னென்னா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட மாட்டாங்க, எது பரவனாலும் மறுக்கவும் மாட்டாங்க. இப்போ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பேரலல் வேர்ல்டு நாமின் பண்ணது உத்தேச அமைச்சரவை பட்டியல் அதில் இவருக்கு ஏன் இல்லை, அவருக்கு ஏன் இல்லை, இந்த துறை ஏன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அடுத்துக்கு தான் நம்ம என்ன சொன்னது, இன்னும் 4 அமைச்சர்களை சேர்க்கலாம், 2ஆம் கட்ட பட்டியல் வருங்கிற அளவுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அதிமுக தலைவர்கள் தாவேகாவுடன் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை மறைமுகமாக தொடங்கி இருக்கிறார்கள்னு கிளப்பிட்டாங்க. இப்போ இவங்களும் மறுக்கல, அவங்களும் மறுக்கலன்னா அது உண்மையா? இது என்ன எடுத்துக்கிறது? முதல் 2.5 ஆண்டு காலம் யார் அப்படிங்கிற அளவுக்கு. அடுத்த காசிப்பு நம்ம வர்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்கலாமா, தாவேகாவை விடாமல் தொங்க சட்டமன்றம் வந்தாலும் கிளப்புறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் எந்த இதில் கணக்கில் எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்க ஆட்சி அமைச்சு அமைச்சரவை இலாக்காவை பிரித்து முதல் கையெழுத்து வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு வாக்குப்பதிவுக்கு பிறகு ஒரு பயம் இருக்கிறது. என்ன கேட்டால் நல்லதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அரசியல்வாதிகள் ஒரு 3 மாதமாச்சு கொஞ்சம் படபடப்பாக இருக்கட்டுமே அப்படிங்கிற வகையில் பார்த்தா, மக்கள் அவர்களுடைய அதிகாரம் அதை எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம பண்ணது போதுமா போதாதான் அவங்களே கேள்வி கேட்டுக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இது இருக்குது. ஆனால் விஜய் இப்போது யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறாருங்கிற புள்ளியிலிருந்து தான் இது அத்தனையும் கட்டமைக்கப்படுகிறது. எனக்கு என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி நேரடியாக கேட்டால், வாக்கு யாரிடமெல்லாம் இருக்கிறதோ எல்லாரிடமிருந்தும் விஜய் பிரிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அலை, சுனாமி இதெல்லாம் நேற்றுலேருந்து பதிவான நாள்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கிறது. இந்த தேர்தலில் அலைங்கிறது இருப்பதாக தெரியவில்லை, சுனாமிங்கிறதும் இருக்கிறதா தெரியல. வெறும் எண்ணிக்கையை வச்சு தான் அதை திரும்ப சொல்கிறாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம் அப்படி அந்த கட்டமைப்பிற்கு துணை போனது. ஒன்று SIR, 2வது சோஷியல் மீடியாவில் தாவேக்காக இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெஷினரி கீனாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு விஷயம், வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பதற்காக டிக்கெட் எல்லாம் போட்டு 3 மடங்கு அதிக கட்டணம் கொடுத்து அப்படின்னு ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. அது இல்லை அப்படின்னு இன்றைக்கி தரவுகளோட சில விஷயங்கள் தொகுதி வாரியிலாக பட்டியலாகவே வெளிவந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது இன்றைக்கி ஆர்டிக்கலாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. கல்ஃபிலிருந்து வரக்கூடியவர்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து அங்கே பணியாற்றக்கூடியவர்கள், இன்றைக்கி அவங்களுடைய டேட்டா நம்மகிட்ட கீனாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான ஒரு துறை கொண்டு வரப்பட்டது கடந்த ஆட்சியில். அதில் கொண்டு வராங்க. இதில் அவங்க 6 தொகுதிகளை எடுத்து அலசுகிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். என்னுடைய செய்தியாளர்கள் தீபக் கார்த்திக்கும் ஆண்டனி ஃபெர்னாண்டாவும். பட்டுக்கோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிராம்பட்டினம் கிராமத்தை மட்டும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட பூத் நம்பர் 293, இந்த பூத்தில் மொத்தம் 57% வாக்குகள் தான் பதிவாகியிருக்கு. மீதி எல்லோரும் பணி அலுவலர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், UAEயோ
இல்லை மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒன்று. இதே போல் தஞ்சாவூர், அறந்தாங்கி, மயிலாடுதுறை, திருமயம், பாபநாசம் மாவட்டத்தினுடைய சராசரியை விட அந்த தொகுதியினுடைய சராசரி குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு அலை இருக்குது, சுனாமி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்டப்பட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட தோற்றப்பிழையான ஒரு பாயிண்ட் இருக்குது. தனக்கு சாதகமாக வருவது தான் எல்லா கட்சிகளும் எடுத்துப்பாங்க. அத்தனை முனையிலும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம், 234 போட்டியிடாதவங்க எங்கள் ஆதரவு இல்லாமல் தயவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. இப்போ இந்த தோற்றப்பிழையை அவங்க இந்த இருக்கக்கூடிய மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ஆட்சி அமைக்க போவதற்கான ஏன் 85% எங்களுக்கு சாதகங்கிறதுல எல்லாரும் இதில் கேமாக விளையாடுறாங்க. தாவேக்கா அதில் கான்ஷியஸாக ப்ளே பண்ண இடம் ஆரம்பத்திலிருந்து ஒரு நியோ ஏடிஎம்கேவாக, ஒரு புதிய அதிமுகவாக தன்னை பொருத்தி கொள்வதற்கு அவங்க கேல்குலேட்டடாக மூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எல்லா விதமான வாக்குகளையும் தான் கட் பண்ணுறாரு, அக்ராஸ் செக்ஷன்ஸ் போகிறார். ஆனால் எவ்வளவு சதவிகிதம் எங்கேருந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கார். அதிமுக வாக்குகள் எப்படி தாவேக்காக போகும் அப்படின்னா நம்ம ஒரு 4 அளவுகள் எடுத்துக்கலாம். அவர் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுறாரு, ஒரு கட்சிக்கு எப்படியான வாக்குகள் இருக்குன்னும் போது ஒன்று அந்த கட்சியை பேசக்கூடிய தத்துவம், இரண்டாவது அதனுடைய தலைவருக்கான அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு மரியாதை, அந்த கேப்பபிலிட்டியில் ஒரு கல்ட்டாகவோ அல்லது அவருக்கான அந்த ஆகிருதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு, மூன்றாவது அந்த கட்சி யாரோ ஒருவரை எதிர்த்து அந்த வாக்குகள் அறுவடை பண்ணும், நாலாவது ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்களுடைய பயனாளர்கள் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு. இப்போ முதல் கட்டமாக அதிமுக பேசக்கூடியது அவங்க வந்து அண்ணாயிசம் அப்படிம்பாங்க. அதாவது திமுக பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சாஃப்ட் டோனில் பேசுறது. விஜய் இதை தான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். டீலிமிட்டேஷனாக எதிர்ப்பார், பாஜகங்கிற பேர் வராது. வக்பு வாரிய சட்டம் தொடர்பான விஷயங்களானா கடுமையாக எதிர்ப்பார். பட் அதை குறித்து விழிப்புணர்வாக கட்சி எங்கம்மா பொதுத்தளத்துக்கு போமானா போகாது. இந்த இடத்துல ஏடிஎம்கேஃபிகேஷன் ஆஃப் டிஐவிகே தாவேக்காவை ஒரு அதிமுகவாக மாற்றுவதற்கான முயற்சியில் வராரு. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஏறத்தாழ போன பிப்ரவரி 24 தான் அவருக்கு ஒரு அந்த உட்கட்சி பிரச்சனையே தீர்ந்திருக்கும். சசிகலா அவர்கள் கட்சின்னு அறிவித்த பிறகு தான் அவர் இனிமே தான் தனக்கான ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு ஃபாலோவர்ஸை ஒரு நெட் அதுக்கு பின்னாடி ஒரு கல்ட்டை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவருக்கு முன்பாக இருந்த ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் விஜய் தன்மையப்படுத்துகிறார். அந்த லெகசியை அவர் டார்கெட் பண்ணி எடுக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பெனிஃபிஷியரிஸ் 5 ஆண்டுகளில் அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹார்ட்கோராக அவங்க பேசக்கூடிய ஆன்டி டிஎம்கே இதிலிருந்து விஜய் ஒரு பெரும் பங்கை முழுமையாக எடுக்கிறார்னும் போது இந்த வாக்குகளை தன்வயப்படுத்த அவர் முயற்சி செய்திருக்கிறார். அதுக்கான முயற்சிகள் தான் இதில் போயிருக்கோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவருடைய இம்பேக்ட் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பேசுவதை காட்டிலும் அல்லது சமூக ஊடகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேக்காவுக்கு அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய பயனாளர்கள் அந்த வயது எண்ணிக்கை ஒரு காலத்தில் நாம் தமிழர் இருந்தது, அதையும் தாண்டி இளம் வயதினராக யூசர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பிம்பம், ஒரு தோற்றப்பிழை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ தோற்றப்பிழை வந்து சோஷியல் மீடியாவில் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னா கிரவுண்டில் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிற அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லை. சோஷியல் மீடியாவில் அது ஒரு தோற்றப்பிழை. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க வீடுகளில் குடும்பங்களில் நடத்தின உரையாடல்களில் பரம்பரையாக உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் வாக்களித்தவர்களின் முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள்னு வைக்கப்படுகிற இந்த தோற்றமும் உண்மையா, இல்லை பேரண்ட்ஸ் உண்மையிலே பசங்கள்கிட்ட தாவேக்காக தான்ப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள மாற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது? பிள்ளைகளை சமாதானப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் பல விஷயங்களை கையில் எடுப்பாங்க. நீங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னா முதல்ல அடத்தை தேத்துறது தான் அவங்களுக்கான தேவையாக இருக்கும். நான் பார்த்தேன் என்னுடைய பூத்தில் நான் வாக்களிக்கும் போது இளம் பிள்ளைகள் டீனேஜினுடைய தொடக்கத்தில் டீனேஜ் முடிஞ்சு அந்த ஏர்லி 20s இருக்கிறவங்க வழக்கமாக பசங்க தனியாக போவாங்க, அப்பாக்கள் தனியாக இருப்பாங்க, அம்மாக்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒன்றா கிளம்பி போகிறதுங்கிற பேட்டர்ன் இருக்கும். அந்த முறை அம்மா, பெரியம்மா, சித்தி, அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பசங்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வெளியில் ஒட்டியிருக்கிறத பார்த்து நான் நம்பரு இந்த இருக்குது பாரு சின்னம் போய் இதை தான் அமுக்கணும்னு வெளியில் சொல்லி கொடுத்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் எங்கன்னா ஒரு பெரிய டிரான்சிஷன் அப்படிங்கிறது கடந்த 3 தலைமுறையாக குடும்பங்களில் மகளிர் வாக்களிக்கிற இடத்துல நடந்திருக்கு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருக்கு போடணும்னு வீட்டில் கேட்டுட்டு போய் அதை போடக்கூடிய இடத்துல பாட்டிமார்கள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு டிஸ்கஷன் வச்சுப்பாங்க, ஒரு சஜஷன் கேட்பாங்க, முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. மூன்றாவது உரையாடலே நிகழ்த்தாமல் போயிட்டு எனக்கு தோன்றதை நான் போட்டுட்டு வரேங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேரண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க உள்ளே போனாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள், சில முன்முடிவுகள் இருந்திருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணியும் இருந்திருக்கலாம். வெளியில் பல நேரங்களில் ஜெயிச்ச கட்சிக்கு போட்டதாக சொன்னால் தான் நமக்கு அது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா நாளை பின்ன சொந்தக்காரங்களுக்குள்ளே அதையே கூட பகடி பண்ணுவாங்களோன்னு நினச்சி போட்டதாக சொல்லக்கூடியது. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு போட்டுக்கலான்னு இருக்கிறது வேறு, ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டதாக சொல்லக்கூடியதுங்கிறது வேறு. இப்படி பல உளவியல்கள் சார்ந்தது. நமக்கு என்னென்னா பொதுவெளியில் வருது, இதில் பொதுவெளியில் இல்லாமல் உள்ளே நடக்கக்கூடிய உரையாடல்கள் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கிராஸ் செக்ஷனாக இருக்கா
அது நீங்கள் வர்க்கம் சார்ந்து, சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இல்லை அடுக்குகள் சார்ந்து நீங்கள் அப்படியாக எல்லோருடைய பிரதிநிதித்துவமாக இருக்குது அந்த சாம்பிள் சைஸுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இளைஞர்களுக்கு அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் லிட்ரஸி யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்திங்கிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் இந்த சமூகத்தை அது பிரதிபலிக்காத வரைக்கும் அது பல பெர்செப்ஷன்ஸ்லேருந்து வந்து கலெக்டிவாக நமக்கு கிடைக்குது. ஆனால் அது ஒட்டுமொத்தமான சாம்பிளில் இது பிரதிபலித்தால் தான் அந்த இம்பேக்ட் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கலாம், அவங்க வாங்கட்டும், கிம் ஜாங் உன் மாதிரி பதிவானதில் 99.97% கூட வாங்கட்டும். ஆனால் இந்த உழைப்பு குறைவாக இருந்து அதற்கும் மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன தவறு என்று பரிசீலிக்க வேண்டிய இடத்தில், கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. அது அவங்களுக்கான வேக்கப் கால். அன்ஃபார்ச்சுனேட்லி ஓட்டு போட்ட பிறகு தான் அந்த வேக்கப் கால் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போதைக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது. புன்னவளவன் என்ன நம்பர் யோசிக்கிறார்? தாவேக்காவுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரேண்டம் நம்பர் என்ன? ரேண்டம் நம்பர் டபுள் டிஜிட் ஆப்வியஸாக கிராஸ் பண்ணுறாங்க. 15 வரைக்கும் போகலாங்கிறது என்னுடைய மதிப்பீடு. 15க்கு மேலே 20 தாண்டுங்கிறதெல்லாம் சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. இல்லை 20% தொகுதியா? சதவிகிதம் 20 அவங்களுக்கு இப்போ 4 முனை. நான் வந்து அதிகபட்சமாக கேட்கல, சில தொகுதி 25% கூட போகலாம். ஆவரேஜாக கேட்குறேன். ஆன் அன் ஆவரேஜ் 15 வர்றதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானதுன்னு நான் பார்க்குறேன். 15 ஜாஸ்திங்கிறீங்க.